பிரைஸ் த லார்ட். ஏசாயா அதிகாரம் 54 இறைவார்த்தை 13. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனை உம்மை ஆராதிக்கிறோம். துன்பத்தில் ஆறுதலை உம்மை ஆராதிக்கிறோம். துயரத்தில் துணை நிற்பவரை உம்மை ஆராதிக்கிறோம். துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுபவரை உம்மை ஆராதிக்கிறோம். என்னை விட்டு விலகாதவரை உம்மை ஆராதிக்கிறோம். என்னை கைவிடாதவரை உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எங்களோடு இருப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துபவரை உம்மை ஆராதிக்கிறோம். காலமெல்லாம் காப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம். கண் மலை மேல் நிறுத்துபவரை உம்மை ஆராதிக்கிறோம். என் பலவீனத்தில் பலனை உம்மை ஆராதிக்கிறோம். சோர்ந்து போன நேரத்தில் ஆறுதலாய் இருப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம். கலக்கமுற்ற வேளையில் நம்பிக்கையாய் இருப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, விண்ணகத்தில் கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துபவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுவாமி அப்பா, எங்கள் கண்ணீரை காண்பவரே, எங்கள் கதறலை கேட்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சுவாமி அப்பா, உம்மை போற்றி புகழ்ந்து இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே இயேசுராஜா இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை அப்பா உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி, நீர் கொடுத்த இந்த இறைவார்த்தையின்படி ஆண்டவரே உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு ஒருவர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ எங்கள் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் சொன்னீங்களப்பா. இதோ சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை அப்பா நடத்தக்கூடிய அந்த ஆற்றலையும் பலனையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தை அப்பா பெற்றோர்களாகிய எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சிறு வயதிலே அப்பா ஆண்டவரே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உங்கள் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவான்னு சொன்னீங்களப்பா. அப்பா, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானமாய் புத்தியாய் கருத்தாய் படிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வீணான பேச்சுகளுக்கோ வீணான சிந்தனைகளுக்கோ வீணான செயல்பாடுகளுக்கோ பிள்ளைகள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் இருக்கிறப்பா செல்போனுகள் பிள்ளைகளுக்கு அடிமையாகாதபடி ஆண்டவரே அப்பா, அது இன்டர்நெட் ப்ரௌசிங் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் நேரத்தை வீணாக்காதபடி ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் அப்பா உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மை உத்தமாய் நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒரு தெய்வ பயத்தோடு பிள்ளைகள் வளர நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் பெரியவர்களை மதித்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, மனம் இறங்குப்பா. வாலிப பிள்ளைகளெல்லாம் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, மனம் இறங்குங்க ஆண்டவரே. அவர்கள் உங்களுடைய உண்மை வழியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பிள்ளைகளப்பா, வருங்கால தலைமுறைகளாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, மனம் இறங்குங்கப்பா. கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, தேவன் தாமே பிள்ளைகளப்பா ஞானமாய் படிக்கக்கூடிய அந்த ஆற்றலை பலனை தாங்கப்பா. அப்பா, படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளெல்லாம் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை தந்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. படித்த படிப்புக்கு தகுந்த வேலை நல்ல வருமானத்தை கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சுவாமி, ஏசுராஜா பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அப்பா தம்பதியர்கள்லாம் உடைய கரங்களில் ஒப்பிடுற சுவாமி, ஏசுராஜா இது குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஆண்டவரே நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஏசுராஜா அப்படியே கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சுவாமி, மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. இதோ வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பெற்றோர்கள் அப்பா இந்த நாட்டில் இருக்கப்பா வெளிநாட்டில் சென்று தனிமையாய் வேலை செய்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உச்ச துணையாய் இருந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களப்பா வேறு சிந்தி உழைக்கிற பணங்கள் எல்லாரும் ஆண்டவரே
உழைப்பின் பயனில் முன்பாய் நீ நற்பெரும் நலமும் பெருவாய் நிறை வார்த்தையின்படி அப்பா உழைப்புக்கேற்ற அந்த பலனை பெற்று ஆண்டவரே அப்பா பெற்றோர்களுக்கு ஆண்டவரை அனுப்பி வைக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. வீணான செலவுகளுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. எங்கள் பேர குழந்தைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புறப்பா. சிறு பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புடுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசராஜா ஒவ்வொரு குழந்தைகளின் மீது ஆசீர்வதிக்கும்படியாய் பலத்தால் எடை கட்டும்படியாய் நீர் எப்படி இந்த சிறு வயதில் ஞானத்தில் அறிவிலும் புத்தியிலும் சிறந்து விளங்கினீரோ அது போல எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே ஞானத்தில் புத்தியில் அறிவில் சிறந்து விளங்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த கரை இருக்கட்டும். பிள்ளைகள் போக்கில் வரத்திற்கு கண்ணை இமை காப்பது போல பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் இரத்த கோட்டைக்குள்ளாக முடிமறைத்து உடைய சட்டையின் கிட முடிமறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலத்தால் எடை கட்டுங்க. இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரை கொடுங்க. அதிகாலை நம்ம தேடமை கண்டடை உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.